நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் ஆவது நாமத்தினாலே கூடி இருக்கீங்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வாக்கு பண்ணி இருக்கிறீங்க தகப்பனை. இந்த வேளையிலும் இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த தெய்வீக வல்லமை இறங்கட்டும் தகப்பன. ஜனங்கள் கூடியிருக்கிற இடங்களிலெல்லாம் வல்லமை இறங்கட்டும். இந்த தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. எங்கள் மத்தியில் இந்த நாளிலே கர்த்தனை வல்லமையாய் அசைவாட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது நீர் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் செய்கிற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீர் தகப்பனை நடுவில் இடைப்பட்டு அநேகருடைய வியாதிகளை நீர் நீக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாடல்கள் பாடி நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே நமக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் நீட்டி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார்.
படுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 வருடங்களை கொடுத்தருவே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாது என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாது என்று எச்சரித்தார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். தொலைவில் வந்து தன் மகனை கண்டார், மனதுருகி ஓடிச் சென்றார். தொலைவில் வந்து தன் மகனை கண்டார், மனதுருகி ஓடிச் சென்றார். கழுத்தை கட்டி புத்தகங்கள் கொடுத்தார், கொடுத்த கன்று அடித்து கொண்டாடினார். கழுத்தை கட்டி முத்தங்கள் கொடுத்தார், கொடுத்த கன்று அடித்து கொண்டாடினார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்குகளின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்குகளின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். புயல் காற்றில் போராடும் சீடர்களை கண்டு கடல் மேல் நடந்தே வந்தார். புயல் காற்றில் போராடும் சீடர்களை கண்டு கடல் மேல் நடந்தே வந்தார். பயப்படாதிருங்கள் என்று தேற்றினார், படகில் ஏறி பெருங்காற்றை அமர்த்தினார். பயப்படாதிருங்கள் என்று தேற்றினார், படகில் ஏறி பெருங்காற்றை அமர்த்தினார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே நமக்கு அற்புதங்களை அவர் செய்வார். இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனை நம்முடைய சரீரத்தில் இருக்கிற, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா வியாதிகளிலிருந்து நமக்கு சுகத்தை தருவது நிச்சயம். அவர் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார். வியாதியை உங்களிலிருந்து விளக்குவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த இரக்கங்களின் தகப்பன் இன்றைக்கு நிச்சயம்
நமக்கு அவர் அற்புதத்தை அவர் செய்வார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாடுவோம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார உம்மை நான் துதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். துக்கங்களை சுமந்து கொண்டீர், மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு. துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர், துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தங்களை உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவை மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர், ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, எல்லாரும் சொல்லலாமா? உங்க இரக்கத்துக்கு முடிவில்லப்பா, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்க
துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்புக்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார சொல்லலாமே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்புக்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். தகப்பனே நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? அல்லேலூயா. ஆராதனையின் அபிஷேகத்தினால அவர் நம்மை நிரப்புகிற இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிப்போம். நம்ம எல்லாரும் இணைந்து தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில் நீர்கள் மத்தியிலே வல்லமையாய் இடைபடுகிற தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த சுகத்துக்காக, அந்த பிள்ளையாகி அப்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தனை மாற்றுவீராக. நீர் அற்புதங்களை செய்யக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் விலகட்டும் தகப்பன. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் உடைய வல்லமை வெளிப்படுவதாக. உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரத்தினுடைய வல்லமை வெளிப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுபடி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்குங்கப்பா. நீர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அமே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். தகப்பனே மனம் இறங்குப்பா.
எப்பொழுதும் தகப்பனே இந்த வாதை நோயினாலே தகப்பன இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற தகப்பனே ஒவ்வொருவரையும் இந்த கரணம் விடுதலை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். எப்பொழுதே தகப்பன இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் இந்த வல்லமை இறங்கட்டும் ராஜா, இந்த தெய்வீக வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. தகப்பனே நன்றி. இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் இப்பொழுதே சுகத்தை தருவீராக தகப்பனே. இதோ இந்த செம நேரத்தில் உள்ள வல்லமை இறங்கட்டும்பா தகப்பனே. ஸ்தோத்திரம். பாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறேன் தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே கர்த்தனை நல்ல சுகத்தை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா தகப்பனே. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல விடுதலையை தருவீராக இப்பொழுதே தகப்பனே. இந்த மூச்சு விடுவதற்கு சிரமப்படுகிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை வெளிப்படட்டும் தகப்பனை. சளி காய்ச்சலினாலே இருமலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வீராக தகப்பனை. இப்பொழுதே இந்த வைரஸ் தொற்று அவர்களை விட்டு நீங்குகிறதற்காக நன்றி. எல்லா பயத்தின் ஆவிகளும் விலகுவதாக தகப்பனை. எல்லா தற்கொலை எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுபடி செபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் ஒவ்வொருவருக்கும் தருவீராக தகப்பனை. நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் கர்த்தரை கட்டளையிடுவீராக தகப்பனை. ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. சத்துருவின் போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை விடுதலையை தருவீராக தகப்பனை. தகப்பனே உங்களிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு தகப்பன. ஒரு விசையாக குற்றங்கள் குறைகளை மன்னித்து தகப்பனை ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரத்திலே விடுதலையை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை. இருதய நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுங்க ராஜா. இருதய பலவீனம் உள்ளவர்களுக்கு கர்த்தரை சுகத்தை கட்டளையிடுவீராக. இப்பொழுதே அந்த இருதயங்கள் சீராக செயல்படட்டும் தகப்பன. பிரஷர் வியாதிகள், சர்க்கரை வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் தகப்பனே. மலட்டு கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை. இப்பொழுதே தகப்பனை ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் மீது தகப்பனை இந்த வல்லமை இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி. உடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. நீ சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபத்தை கேட்கிற தேவன் ஐயா தகப்பனை. தொடர்ந்து எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. எல்லா துதிகள் நமக்கு நமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய இந்த நல்ல தகப்பனே. ஆமே 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 தகப்பனே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்னும் கர்த்தர் ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை தோறும் நடத்தப்படுகிற இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையின் மூலமாக அவர் அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார். அநேக ஜனங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நாளிலும் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வது நிச்சயம். ஏனென்று சொன்னால் நம்மை அழைத்தவர், நம்மை உருவாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்தவர், அவர் உண்மை உள்ளவரும் அவர் வல்லமை உள்ளவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போ. நல்ல கவனிங்க. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிற காரியம், இதோ நான் உன்னை குணமாக்கினேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்கினேன். அவர் நமக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிற தேவன். அந்த பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நமக்கு கொடுப்பதிலே அவர் மிகுந்த வாஞ்சை உள்ளவர். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இதோ நான் உன்னை குணமாக்கி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மை குணமாக்குகிற ஒரு தேவன். இந்த வியாதி ஒரு மனிதனுக்குள் வந்தவுடனே அந்த மனிதன் கலங்குகிறதை பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள் ஒரு வியாதி வந்தவுடனே அந்த குடும்பம் மிகுந்த கலக்கத்துக்குள்ளாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வியாதி வந்து விட்டதே, இந்த போராட்டம் வந்து விட்டதே,
இனி எப்படி என்னுடைய காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நம்ம கலங்குகிறோம். இல்லை, கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரோடு நான் பேசுகிறார். நான் உங்களை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறேன். சிலுவையிலே அதை நமக்கு அவர் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய சாபங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இனி அந்த வியாதியை சுமப்பதற்கு நமக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்ம இந்த நாளிலே நம்ம அறிக்கையிடணும். நான் நோயாளி அல்ல, நான் இப்படிப்பட்ட ஒரு வியாதியஸ்தன் அல்ல. இந்த வியாதியை, இந்த பிரச்சனையை என் இயேசு எனக்காக சிலுவையில தீர்த்து விட்டார் என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். நாம் எப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம மகிழ்ச்சியாக நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பதற்கான 2 காரணங்களை, இன்றைக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், நாம் நிறைய காரியங்களை தியானித்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் சுகத்தை கொடுப்பதற்கான 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அதே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். அவன் மிகவும் அழுதான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மிகவும் அழுதான். தேவ சமூகத்திலே அவன் மிகவும் அழுதான். அழுது அவன் செபித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட தேவ சமூகத்திலே அமர்ந்து நாம் அழுது கண்ணீர் விட்டு செபிக்கும் பொழுது அவர் நமக்கு சுகத்தை நிச்சயமாக தருவார். அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து விடுகிறோம். வியாதி வந்தவுடனே, பிரச்சனைகள் வந்தவுடனே நம்ம சோர்ந்து விடுகிறோம். இல்லை, நம்ம தேவ சமூகத்திலே அமர்ந்து நம்ம கண்ணீர் விட்டு நம்ம கதறி நாம் அழுது ஜெபிக்கும் பொழுது எப்படி அந்த எசேக்கியாவுக்கு, அந்த ராஜாவுக்கு அவர் சுகத்தை கொடுத்தாரோ அவர் நிச்சயமாகவே நமக்கு அவர் உதவி செய்வார். சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், ஒரு துரிதமான பதிலை கர்த்தர் நமக்கு தருகிறார். சில பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாக நாம் கண்ணீரோடு உபவாசித்து ஜெபிப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நாளில் நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். என் தேவ சமூகத்தில் நான் எசேக்கியா ராஜாவை போல நான் மிகவும் அழுது ஜெபித்து நான் சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். எசேக்கியா தேவ சமூகத்தில் அழுதான். எனக்கு இந்த வியாதியிலிருந்து தகப்பனே நீங்கள் விடுதலை தரணும், இந்த வியாதியிலிருந்து நீர் என்னை விடுதலை ஆக்க வேண்டும், எனக்கு ஒரு சுகத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி அவன் அழுது அவன் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே அப்படிப்பட்ட கண்ணீரின் ஜெபத்திற்கு அவர் நமக்கு விடுதலையை தருவது நிச்சயம். அன்னாளை குறித்தும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். அன்னாளின் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது தேவனாலே. ஆனால் அந்த அன்னாள் தேவ ஆலயத்துக்கு கடந்து போய் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் அவர் ஊற்றி ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை திறந்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். திருமணமாகி எனக்கு பல வருடங்கள் ஆகியும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் மனம் இறங்குவார். அந்த அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி செபித்த பொழுது அந்த அன்னாளுடைய கற்பத்தை அவள் திறந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய பிரச்சனைகளின் நடுவிலே நாம் சோர்ந்து போனவர்களாக அமர்ந்திருக்கிறோமோ, இல்லை அந்த பிரச்சனையின் நடுவிலும் அந்த சத்துரு கொண்டு வந்த அந்த போராட்டத்தின் நடுவிலும் நாம் அழுது ஜெபித்து நாம் ஜெயமெடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அந்த அன்னாள் தேவாலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அவள் மனமடிவாக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த அன்னாள் சோர்ந்து போகவில்லை. அவள் தேவ சமூகத்துக்கு கடந்து சென்று அவள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்ற ஆரம்பித்தாள். கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய கற்பத்தை கர்த்தர் திறந்து கொடுத்தார். நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் மாற்கு 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே
அங்கே பர்த்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 கண்களும் பார்வை இல்லாதவனாக அவன் தெருவோரத்திலே அமர்ந்து அவன் பிச்சை எடுக்கிற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே தான் இருக்கிற அந்த பகுதிக்கு வந்து தன்னை கடந்து போகிற அந்த தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டு அந்த பர்த்திமேயு குருடன் தேவனை நோக்கி அவன் கதற ஆரம்பித்தான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? மற்றவருடைய ஜெபத்தை நாடுகிறோம், நல்லது. சபை நமக்காக ஜெபிக்கிறது, ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். ஆம், கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். அதே நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் கதறி நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இந்த பர்த்திமேயு குருடனை குறித்து வசனம் என்ன சொல்கிறது? மாற்கு 10:48 நம்ம வாசிக்க கேட்போம். மாற்கு 10:48. அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அவனுடைய சத்தத்தை அவன் அதிகரித்துக் கொண்டே இருந்தான். அவனுடைய ஜெப சத்தம் அதிகரித்துக் கொண்டே போனது. முன்னிலும் அதிகமாக அவன் கதறுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாக அவன் சத்தமிட்டான். காரணம், அவனுக்கு தெரியும், இந்த இயேசு, இந்த தாவீதின் குமாரனை நோக்கி பார்க்கும் பொழுது என் கண்கள் திறக்கப்படும். இந்த பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்து, இப்படிப்பட்ட தரித்திர வேதனையிலிருந்து என்னை மாற்றுகிறவர் எனக்கு முன்பதாக வந்து நிற்கிறார் என்பதை பர்த்திமேயு குருடன் அறிந்தவனாக கதறுகிறான். அவன் முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் அவனை சோர்வடைய செய்தார்கள். இந்த உலகம் நம்மை சோர்வடைய செய்யும். மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை சோர்வடைய செய்யும். பர்த்திமேயு எதையும் அவன் கண்டுகொள்ளாமல் அவன் கிறிஸ்துவை, இயேசுவை நோக்கி கதறி கூப்பிடுவதில் அவன் மிகுந்த கருத்துள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வியாதி வந்துவிட்டது, பிரச்சனை வந்துவிட்டது என்று முடங்கி கிடக்கிறோமா? இல்லை. தேவன் இன்றைக்கு உங்களுடைய கதறி நீங்கள் செபிக்கும், நீங்கள் கூப்பிடும் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜா அவன் கதறி அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எந்த மனிதர்களிடத்திலும் போய் நம்முடைய காரியங்களை சொல்வதில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய அறை கதவுகளை பூட்டி கொண்டு நாம் இருக்கிற அந்த அறைகளிலே, நாம் இருக்கிற வீடுகளிலே நாம் தேவனை நோக்கி நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக நாம் கதறி செபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே இறங்கி ஒரு அற்புதமான சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். 1 சாமுவேல் 30 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களிடத்தில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டார்கள், அழுதார்கள். நல்ல கவனிங்க. இன்றைக்கு அந்த எல்லாவற்றையும் இழந்து போன அந்த தாவீது, அந்த சிக்லாக் என்கிற அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில வரும்பொழுது அவர்கள் தன்னிடத்தில் இருந்த அந்த பலன் எல்லாமே போய்விட்டது. ஆனாலும் அவர்கள் கதறி அழுதார்கள். அந்த சூழ்நிலையில அங்கே சத்துருக்கள் வந்து எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போனார்கள். இப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தங்களிடத்தில் பலனில்லாமல் போகும் மட்டும் கதறி ஜெபித்தார்கள், அழுதார்கள். அங்கே கர்த்தர் சகலத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி அவர் தாவீதுக்கு அவர் மனம் இறங்கினார். இன்றைக்கும் தேவ சமூகத்திலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, பிரச்சனை வந்தது உண்மை, சோதனை வந்தது உண்மை, வியாதி வந்து விட்டது, ஆனாலும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் கதறி அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் தாவீதுக்கு இறங்கின தேவன் அவர் இன்றைக்கும் நம் நடுவிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்திராதீங்க. வியாதி வந்துடுச்சு, என் சரீரத்தில் ஏதோ செய்கிறது போல் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு
நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசி, இல்லை நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு பலன் செய்வதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் கதறி ஜெபிக்கும் ஜெபத்திற்கு உதவி செய்வதற்கு, நான் கூப்பிடும் பொழுது மனம் இறங்கி வருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து, அந்த தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் அவர்கள் அழுதார்கள், ஜெபித்தார்கள். சகலத்தையும் அவர்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். திரும்ப ஒரு வியாதி இல்லாத ஒரு நிலைமையை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருவார். அந்த முந்தின சுகத்தை, அந்த சீரை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அந்த பர்த்திமையை குருடன் யாரை அவன் கண்டுகொள்ளவில்லை. அவனுக்கு தெரியும், இன்றைக்கு என் நடுவில் அவன் நின்று கொண்டிருக்கிறான், எனக்கு முன்பதாக சுகத்தை தருகிற தேவன் எனக்காக சுகத்தை வைத்தவர் காத்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கு நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவன் முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டு தேவ சமூகத்தில் அவன் கூப்பிட்டான். கர்த்தர் அந்த பர்த்திமேயு குருடனை அழைத்து, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுத்தார் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா கதறி அழுத பொழுது அவனுடைய வியாதிக்கு கர்த்தர் இறங்கினார். அவனுக்கு விடுதலையை கொடுக்கும்படி கர்த்தர் அந்த எசேக்கியாவுக்கு அவர் இறங்கினார். ஈசாக்கு செய்த காரியம் என்ன? வாசிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 25:21 நாம் வாசிக்க கேட்கலாம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக, மலடியாயிருந்த தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். நல்ல கவனிங்க. ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக, மலடியாயிருந்த தன்னுடைய மனைவிக்காக அவள் கற்பம் தரிக்கும்படி ஈசாக்கு ஜெபித்தார். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. நாம் கதறி கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்களுடைய தாயார் எங்கள் தகப்பனுடைய ரட்சிப்புக்காக குடிப்பழக்கத்தில் இருக்கிற அவர்களை விடுதலை செய்யும்படி எங்களுடைய தாயார் சோர்ந்து போகாதபடிக்கு 20 வருடம் அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார். எப்படியாவது என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும், நானும் என் கணவரும் என் பிள்ளைகளுமாக குடும்பமாக நாங்கள் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி 20 வருடம் எங்களுடைய தாயார் கண்ணீரோடு எங்கள் தகப்பனாருக்காக ஜெபித்தார். நாள் ஒன்று வந்தது. கர்த்தர் எங்கள் தகப்பனாரை ரட்சித்தார். பின்பது அவருடைய ஊழியத்திற்காக அழைத்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் விடுதலையோடு ஆசீர்வாதமாக செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், அந்த கண்ணீரோடு எங்களுடைய தாயார் ஜெபித்த ஜெபம் எங்கள் தகப்பனாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை அது கொண்டு வந்தது. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா ராஜாவுக்கு சுகத்தை கொடுத்த தேவன், எசேக்கியா ராஜாவுக்கு விடுதலையை கொடுத்த தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நான் உன்னை குணமாக்குவேன். முதலாவது, இந்த எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த எசேக்கியாவுக்குள்ளாக இருந்த காரியம் என்ன? அதே 2 ராஜாக்கள் 20:5 நம்ம பார்க்கிறோம். நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீ போவாய். முதலாவது, எசேக்கியா கதறி அழுகிறான், ஜெபிக்கிறான். இரண்டாவது, எசேக்கியாவுக்குள்ளாய் இருந்த வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கும்படி நமக்குள் இருக்கிற வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். நமக்குள்ள எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறது? அன்னைக்கு எசேக்கியாவுக்கு தேவ ஆலயத்திற்கு போய் நிற்க வேண்டும், நான் எருசலேமிலே நான் நிற்க வேண்டும், என் தேவனை நான் தொழுது கொள்ள வேண்டும், இந்த வியாதி படுக்கையிலிருந்து நான் எழுந்து என் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை இந்த எசேக்கியாவுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சுகத்தை தரும்படி சில வாஞ்சைகளை நமக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு வாஞ்சை
ஒரு விருப்பத்தை நமக்கு உண்டாக்கும்படி அவர் காத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த எசேக்கியா ராஜாவுக்குள்ளாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சை. நல்ல கவனிங்க, நாகமான் என்கிற அந்த குஷ்டரோகியை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாகமான் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய மனுஷனிடத்தில் அவன் வருகிறான். ஆனால் தேவனுடைய மனுஷன் மூலமாக நாகமானுக்கு காரியம் அறிவிக்கப்படுகிறது. அந்த யோர்தான் மீது அவனுக்கு ஒரு வாஞ்சையை கர்த்தர் உண்டாக்க விரும்பினான். ஆனால் இந்த நாகமான் முதலாவது யோர்தான் மீது தன் இருதயத்தை செலுத்துவதற்கு அவன் மனமில்லாது இருந்தான். இன்றைக்கு நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய காரியத்திலே நம்முடைய இருதயத்தை நம்ம செலுத்துவதற்கு நாம் மனமில்லாதவர்களாக இருக்கிறோம். முதலாவது நாகமானுக்கு அந்த யோர்தான் மீது அவனுக்கு ஒரு வாஞ்சை இல்லாதவனாக பேசுகிறான். இல்லை, எங்க ஊர்ல அப்படிப்பட்ட நதி இருக்கிறது, அங்கே பர்பார் ஓடுகிறது, ஆப்னா ஓடுகிறது. இல்லை, கர்த்தர் அவனுக்கு யோர்தான் மீது ஒரு வாஞ்சையை கர்த்தர் உண்டாக்க விரும்பினான். இன்றைக்கு வியாதியோடு பிரச்சனையோடு அவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிற நம்முடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சை கடந்து வரும்பொழுது தேவனை குறித்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானம், இப்படிப்பட்ட வாஞ்சைகள் தேவ ஆலயத்தின் மீது, தேவ ஆராதனை மீது, தேசத்துக்காக ஜெபிக்கிற இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை விருப்பம் நமக்குள் கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே நம்ம சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து சொன்னார், நான் இன்னும் 15 வருடத்தை, ஆயுசின் நாட்களை, அந்த ஆயுசின் வருஷங்களை நான் உனக்கு கூட்டி தருவேன் என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் பேசினான். இன்றைக்கும் நமக்குள்ளாக ஒரு விருப்பத்தை, வாஞ்சையை நம்ம உண்டாக்கி கொள்வோம். பாருங்க, அந்த 38 வருட வியாதியஸ்தனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்த அடுத்த தருணத்தில் அவனை பார்த்த பொழுது அவன் தேவனை ஆராதனை செய்கிறவனாக, அவன் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுகிறவனாக இருந்தான். இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு வாஞ்சை, விருப்பத்தை நாம் உண்டாக்கி கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கதறி ஜெபித்தும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்குள்ளாக கிறிஸ்துவின் மீது நான் ஒரு பெரிய வாஞ்சையை உண்டாக்கி கொள்ள போகிறேன். அவருடைய ஊழியம், ஆத்துமாக்களுக்காக ஆண்டவருக்கு கொடுப்பதில், அவரை பாடி துதித்து ஆராதிப்பதில் இப்படிப்பட்ட வாஞ்சை விருப்பங்களை எனக்குள்ளாக நான் உண்டாக்கி கொள்ள போகிறேன். கர்த்தர் விரும்புகிறார் உங்களை குணமாக்கும்படி, உங்களுடைய வியாதியிலிருந்து ஒரு பெரிய சுகத்தை அவர் தரும்படி உங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம். என் பிள்ளைகள் அதிகாலமே எழுந்து அவர்கள் ஜெபிக்கட்டும், என் பிள்ளைகள் குடும்பமாக என்னை தேடட்டும், இன்னும் என்னை அவர்கள் பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கட்டும், எனக்கு பிரியமான ஒரு காரியங்களை என்னுடைய பிள்ளைகள் செய்யட்டும், என் மீது அவர்களுக்கு ஒரு அளவு கடந்த வாஞ்சை வரட்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, நான் தேவனுடைய ஆலயத்திலே போய் நான் நிற்பதற்கான ஒரு அடையாளத்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். அவனுக்கு வியாதியிலிருந்து விடுதலை ஆவது ஒரு பக்கம், இன்னொன்று என் தேவனுடைய ஆலயத்திலே போய் நான் நிற்பதற்கு எனக்கு ஒரு பெரிய அடையாளம் வேண்டும் என்று சொல்லி மிகுந்த வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் எசேக்கியா ராஜா காணப்படுகிறார். இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறது? நான் இன்றைக்கு வேதத்தை நான் இவ்வளவு வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, நான் என் தேவனுக்காக செய்ய வேண்டும், என் தேவனுக்காக நான் கொடுக்க வேண்டும், ஆத்துமாக்களுக்காக நான் பாரப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொருத்தனை, ஒரு வாஞ்சை உங்களுக்குள் கடந்து வரும் பொழுது அது எப்பேற்பட்ட சத்துருவின் போராட்டமாய் இருந்தாலும் சரி, அது வியாதியாய் இருந்தாலும் சரி, நம்மை குணமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த 38 வருட வியாதியஸ்தர் திரும்ப கர்த்தர் அவனை பார்க்கும் பொழுது அவன் தேவ சமூகத்திலே அவன் காணப்படுகிறவனாக இருந்தான். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை தரும்படி, விடுதலையை தரும்படி அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்குள் இருக்கிற அந்த வாஞ்சையை அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், இதோ நான் உங்களை குணமாக்குவேன். முழங்கால் படியிடுவோம் தேவ சமூகத்தில்.
முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு கேட்க போகிறோம். தகப்பனே, இந்த வியாதி என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது ராஜா. இந்த வியாதியோடு என்னால் போராட முடியல தகப்பனே. இது எசேக்கியா ராஜாவுக்கு நீ விடுதலை கொடுத்தது நீங்கள் நிச்சயம் தகப்பனே. இது எசேக்கியா ராஜாவுக்கு நீ விடுதலையை கொடுத்தது நிச்சயம் தகப்பனே. நன்றி. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா தகப்பனே? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் தகப்பனே. நன்றி 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 தகப்பனே, ஸ்தோத்திரம். என்னுடைய வியாதி படுக்கை, என்னுடைய பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை செய்வதற்கு நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்கப்பா. நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து நம்ம செபிப்போம். தகப்பனே, நன்றி நன்றி. எசேக்கியா ராஜாவுக்கு நீங்க மனம் இறங்கினது போல ராஜா, இப்பொழுது தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி ஒரு வாஞ்சையை நமக்குள்ள உருவாக்குவோம். கிறிஸ்துவின் மீது நமக்கு ஒரு வாஞ்சை, தேவ ஆலயத்தின் மீது, ஆராதனை மீது, அப்படி ஊழியத்தின் மீது, அதிகாலை ஜெபத்தின் மீது ஒரு பெரிய வாஞ்சை நமக்கு கடந்து வரட்டும். நான் எசேக்கியா கதறி அழுததையும் அவனுக்குள்ளாய் இருந்த வாஞ்சையும் கர்த்தர் பார்த்து அவனை சுகமாக்கினார். மாத்திரமல்ல, 15 வருடத்தை அவனுக்கு கூட்டியம் அவர் கொடுத்தார். தகப்பனே, இரண்டாவது சனிக்கிழமையில இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தரை பலப்படுத்துவீராக. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் உடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு வியாதிப்பட்ட பிள்ளைகள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எல்லா ஆஸ்துமா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுதே விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனநோயோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக தகப்பனே. ஒவ்வொரு மனநோயாளிக்கும் நீர் மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா, என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா, யெகோவா தேவன் சிருஷ்டிகர்த்தரவர், யெகோவா தேவன் சர்வ வல்லவரே, யெகோவா தேவன் சிருஷ்டிகர்த்தரவர், யெகோவா தேவன் சர்வ வல்லவரே, இடையாக்கையிலவோ கண்மலையானவர், என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா, என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா. ஆபிரகாம் தேவன் என்றென்றும் உள்ளவர், யெகோவா ஷாலோம் சமாதான தேவன், ஆபிரகாம் தேவன் என்றென்றும் உள்ளவர், யெகோவா ஷாலோம் சமாதான தேவன், இஸ்ரவேல் தேவனாம் நித்தியமானவர், என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா, என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா. போதுமானவரே யெகோவா ஈரே, போதுமானவரே யெகோவா ஈரே, ரட்சகர் வந்திட்டார், சாட்சி கொடுத்திட்டார், என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா, என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யெகோவா தேவன் வல்லமை உள்ளவர், என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா, என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா, என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யெகோவா தேவன் வல்லமை உள்ளவர், என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா, என்னை முற்றும் சுகமாக்கும் தேவனா. தகப்பனே, மனம் இறங்குங்கப்பா, மனம்
இறங்குங்கப்பா. தகப்பனே, எல்லா தகப்பனே அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. எல்லா தகப்பனை திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு அன்னாடி ஜெபத்தை கேட்ட தேவன் இப்பொழுதே குழந்தை பாக்கியத்தை தரும்படி நீர் மனம் இறங்குவீராக. எல்லா கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் ராஜா. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, காயப்பட்ட கரம் தொடர்ந்து தகப்பனே, பலவீனப்பட்ட இருதயங்களில் உடைய கரம் வைக்கப்படட்டும் தகப்பனே. பழுதாகி போன சிறுநீரகங்களில் உடைய கரம் வைக்கப்படட்டும் தகப்பனே. குடல்களிலே புண்களோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதுடைய கரம் வைக்கப்படட்டும் ராஜா. இப்பொழுதே வியாதியிலிருந்து பூர்ண சுகத்தை கர்த்தனை தருவீராக. கண் பார்வைகளிலே பிரச்சனையோடு உள்ள பிள்ளைகளை விடுதலை செய்த தகப்பனே. முதுகு தண்டுவாடத்தில் பிரச்சனையோடு உள்ளவர்களுக்கு விடுதலை தருவீராக. நீர் முற்றிலும் எங்களை சுகமாக்குகிற தேவன் தகப்பனே. நீர் முற்றிலும் எங்களை சுகமாக்குகிற தேவன். எப்பொழுதே நீ சுகத்தை தருகிறதற்காக உமக்கு நன்றி. எப்பொழுதே நீ விடுதலையை தருகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே, நன்றி ராஜா. மரண பிடியில இருக்கிற பிள்ளைகளுடைய கரம் விடுதலை செய்யட்டும். எப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி. நீண்ட நாட்களாக தகப்பனே மருத்துவமனை மருந்துகள் என்று அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து நீ விடுதலையை தருகிறீர்கள். நீ விடுதலையை கொடுக்கிறீர் தகப்பனே. தகப்பனே, நீ சுகத்தை கொடுக்கிற தேவன் தகப்பனே. நீ சுகத்தை தருகிற தேவன். இந்த வல்லமைகள் குறைந்து போகல ராஜா. இந்த வல்லமைகள் குறைந்து போகல. இந்த இரண்டாவது சனிக்கிழமைக்காக அற்புத சுகமளிக்கும் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் நீர் எங்கள் நடுவில் செய்கிற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே சுகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இசைக்கு ராஜாவை போல கதறி அழர் இப்படி சமூகத்தில் கண்ணீரோடு செபிக்க கிருபைகளை தார். மீது அளவு கடந்த வாஞ்சைய பிள்ளைகளுக்கு கொண்டு வருவீராக. அப்படியாக பிள்ளைகளுடைய சமூகத்தில் இருந்து சுகத்தை பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தரை உதவி செய்வீராக. இதோ நான் 15 வருடத்தை உனக்கு நான் கூட்டி தருகிறேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் ஆயுசு நாட்களுக்காக உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆயுசின் வருஷங்களை பெருகச் செய்கிறீர். உமக்கு நன்றி. ஆயுசின் நாட்களை இப்பொழுது ஈவாக கொடுக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. காயப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்துகிறதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுடைய வியாபாரங்கள், போக்குவரத்து, எல்லைகள் ஒவ்வொன்றும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ராஜா. கடன் பிரச்சனையோடு போராடுகிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலை தருவீராக. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற கரமாய் கர்த்தரை மாற்றும்படி அடிமை நான் செபிக்கிறேன். நீ சுகத்தை கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார். God bless you.